இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நல்ல ஒரு தியான பாடல் உண்டு, பஜன் பாடல், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த பாட்டில் சில வரிகள்: வாழ்வு தருவது இறை வார்த்தை, எளிய மனதோர் பேறு பெற்றோர் விண்ணரசு அவர் உரிமை. வாழ்வு தருவது இறை வார்த்தை, எளிய மனதோர் பேறு பெற்றோர் விண்ணரசு அவர் உரிமை. வாழ்வு தருவது இறை வார்த்தை, வாழ்வு தருவது இறை வார்த்தை, வாழ்வு தருவது இறை வார்த்தை. இவ்வாறு அந்த பாட்டு அப்படியே போயிட்டு இருக்கும். இதனுடைய பல்லவி இதான்: வாழ்வு தருவது இறை வார்த்தை. இன்றைய தியானத்தினுடைய முக்கிய கருத்தும் இதுதான். அவனுடைய வார்த்தை வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. யோவான் 6:63. என்னுடைய வார்த்தை தூய ஆவியை கொடுக்கிறது, வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கிறது, உங்களுக்கான வாழ்க்கையை கொடுக்கிறது என்று இயேசுப்பா நம்மோடு சொல்றாரு. அந்த வார்த்தையை அறிவிக்க சொல்லிதான் இன்று என்ன பண்றாரு, தன்னுடைய சீடர்களை உலகம் முழுக்க 2 பேரை அனுப்புறாரு. போங்க, அந்த வார்த்தையை அறிவிங்க, இறை வார்த்தையை சொல்லுங்க. அந்த வார்த்தையை யார் ஒருவர் பக்தியோடு ஏற்றுக்கொள்கிறாரோ அங்கே கடவுளுடைய திருக்கரம் ஆசிரை கொடுக்கும். யார் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களோ, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களோட காலுகளை தூசி தட்டி விட்டு வந்துகிட்டே இருங்க. தெய்வத்துடைய வார்த்தை எவன் தள்ளி விடுகிறானோ அதற்குரிய பலனை அவன் அனுபவிப்பான். சோதோம் கோமோரா அந்த அழிவை விட மிக மோசமான விளைவுகளை அவன் பார்ப்பான். ஏன்னா நல்லதை ஒதுக்குறான் இல்லையா, நல்ல வார்த்தையை ஒதுக்குறான் பாருங்க. கடவுள் தர நல்ல வார்த்தையை ஒதுக்கும் பொழுது அப்ப எப்படி அவனுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்? திருப்பாடல் பாருங்க, கடவுளுடைய வார்த்தை புத்துயிர் கொடுக்கிறது, புதிய உயிரை கொடுக்கிறது. கடவுளுடைய வார்த்தை பழசையெல்லாம் கலைந்து நல்ல வாழ்க்கையை, புதிய வாழ்க்கை, ஆண்டவருக்கான வாழ்க்கையை கடவுளுடைய வார்த்தை கொடுக்குது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை எவன் விலக்கி விடுகிறானோ அவனுக்கு சோதோம் கோமரா அழிவை விட மிக பெரும் அழிவு காத்திருக்கு என்று அவனோட எச்சரிக்கை பண்றாரு. ஏனென்றால் அவனுடைய வார்த்தை வாழ்வையும் வலிமையை கொடுக்கும். பட்டதான் தெரியும் சொல்லுவாங்க இல்லையா. முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். எஸ்ரா, அதாவது இஸ்ரேல் மக்கள் பாபிலோன்ல அடிமையா எப்படி சொல்றது, சக்கையா புழியப்பட்டாங்கன்னு சொல்லணும். உண்மைதான். மக்களுடைய கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது, சக்கையா கசைக்கு புழியப்பட்டாங்க. கடவுளுடைய ஆசீர்வாதத்தால இல்லையா, அக்தசாஸ்தா மற்றும் சைரஸ் அரசனா அந்த 2 பேரும் கடவுளை அவர் மனசை தொட்டார். அதனுடைய விளைவு அந்த 2 ராஜாக்கள் என்ன பண்றாங்க, மனசு மாறி இந்த மக்கள்லாம் திரும்ப போங்க, எங்க நாட்டில் அடிமையா இருந்தது போதும், அடிமை வாழ்க்கை உங்களுக்கு போதும்னு சொல்ல என்ன பண்றான், சைரஸ் ராஜா எல்லா மக்களையும் இஸ்ரேல் அடுத்து அனுப்பிச்சு வைக்கிறான். சிறப்பா நெகேமியா அவர் பண்ற, அர்த்தசாஸ்தாங்க ராஜா ஒரு வீட்டுல பானம் ஊத்தி கொடுக்குற வேலை செஞ்சவர். அவருக்கு அந்த பணி அவருக்கு அங்கே நேற்று வாசகம் இல்லை, நம்ம அங்கே ஆண்டவருடைய கிருபை அவருக்கு கிடைக்கிறது. அதனால என்ன பண்றாரு, யூதாவுக்கு ஆளுநரா நியமிக்கப்படுறார். அங்கே இருக்கிறார். அங்க எஸ்ரா ஐயா திருச்சட்ட வல்லுனர் குரு, அங்க இருக்கிற எஸ்ரா இருக்கிற 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, அந்த ஆலயத்தை மீண்டும் இடிந்து கிடந்த ஆலயத்தை மீண்டும் கட்டி எழுப்பி இல்லையா ஆலய அர்ப்பணை விழா அங்க கொண்டாடுறாங்க. அப்போதான் இந்த இன்னைக்கு முதல் வாசக நூல் வாசக அந்த வரலாறு வருது பாருங்க. எஸ்ரா அந்த ஆண்டோட வார்த்தை வாசிக்கும் போது மக்கள் எல்லாம் கண்டு விட்டு அழுவதாக பைபிள் சொல்லுகிறது. மக்கள் அழுறாங்க. இந்த தோராங்க நூலை வாசிக்கிறது திருச்சட்டம், அது நம்ம இன்னும் அதை கடைபிடிப்பாங்க. இஸ்ரேல் மக்களுக்கு மிக முக்கியமான அந்த முதல் 5 நூல்கள் தோரா சொல்லுவாங்க இல்லையா, அந்த 5 புஸ்தகம் அதை வாசிக்கும் பொழுது மக்கள் கண்ணு விட்டு அழறாங்க. ஏன் தெரியுமா அழறாங்க,
இப்படிப்பட்ட ஆண்டுடைய வார்த்தை நம்ம கடைபிடிக்கா விட்டுட்டோமே. ஆண்டுடைய வார்த்தையை கடைபிடிச்சிருந்தா நம்ம பாபிலோனுக்கு ஏன் நம்ம போக போறோம்னு சொல்லுங்க பாப்போம். என்று ஆண்டுடைய வார்த்தையை கடைபிடிக்காத தருணங்களுக்காக அந்த மக்கள் என்ன பண்றாங்க? வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டதாக வாசகம் சொல்லுகிற சகோதரர்களே. நல்ல வார்த்தையை கேட்கணும். நல்ல வார்த்தையை கேட்கணும். நீதியின் வார்த்தைகளை கேட்கணும். வள்ளுவர் சொன்னார் இல்லையா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த வார்த்தையா இருக்கட்டும், யார் வேணாலும் சொல்லட்டும், அதிலே உண்மை பொருளை எவன் தேர்ந்தெடுத்து அதை கடைபிடித்து வாழறானோ அவன் அதான் அறிவானவன், அவன் தான் அறிவாளி. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், எவன சொல்லட்டும், யாரும் சொல்லட்டும், அந்த வார்த்தையிலே உண்மை இருக்கும் பட்சத்தில், அந்த வார்த்தையில உண்மை இருந்தால் நல்லதை அவன் அதிலிருந்து பொறுக்கி எடுத்து வாழ்க்கை பயன்படுத்தணும், அவன் தான் அறிவாளி. கடவுளை வார்த்தை பாருங்க பார்ப்போம். நீதியானவை ஐயோ வாசகம் பாருங்க பார்ப்போம். இன்னைக்கு திருப்பாடல தான் இன்னைக்கு வேற ஒரு வரியே போதும். ஆண்டோடைய வார்த்தைகள், ஆண்டோடைய கட்டளைகள் புத்துயிர் அளிக்கின்றன. ஏசப்பா பாருங்க பார்ப்போம். உங்களுடைய ஆண்டோடைய வார்த்தை தூய ஆவியை கொடுக்குது, வாழ்க்கையை கொடுக்குது. பேதுருடைய முதல் அறிக்கை தானே பாருங்க பார்ப்போம். யாரும் செல்வோம் இறைவா. ஏசப்பா கேட்கறாரு இல்லையா? நீங்களும் போயிட போறீங்களான்னு கேட்கிறாரு. பேதுருடைய முதல் விசுவாச அறிக்கை தானே. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வதோறும் வார்த்தை உங்ககிட்ட தானே இருக்குது. நான் எங்க போவோம்? நாங்க எங்களுக்கு வாழ்வு தர வார்த்தை உங்ககிட்ட இருக்குது. நீங்க வார்த்தையான கடவுள். வார்த்தை மனிதரான நம்முடைய குடிகொண்டார். யோவான் 1:14. அப்படிப்பட்ட வார்த்தையை, வார்த்தையான இயேசுவை நாம் பின்பற்றினால் நமது வாழ்க்கைக்கு எதுங்க துன்பம்? நமக்கு யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இப்படி யோசிப்போமே. ஏசப்பா நேரில் பேசுவார் நம்மகிட்ட. ஏசப்பா நேரெல்லாம் நம்மகிட்ட பேசி எப்பா அகஸ்டின் இங்க போ, எப்பா நீ இங்க போ இப்படின்னு சொல்லுவாரா? கிடையாது. நல்லோர் வாயிலாக, மூத்தோர் வாயிலாக, நம்ம தாய் தகப்பங்க, நமக்கு ஆசிரியர் பெருமக்கள், நம்முடைய அறிவுள்ள அறிவுசார் பெரியவங்க, எல்லா வழியாகவும் கடவுள் நம்மகிட்ட பேசுவாரு. நம்ம என்ன பண்ணணும்? அது நல்ல வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க தயங்கக்கூடாது. நல்ல வார்த்தைகளை, நீதியான வார்த்தைகளை நாம் கடைபிடித்து வாழ்ந்தால் அந்த வார்த்தைகள் நமக்கு வாழ்வை கொடுக்கும், நல்ல வழியை கொடுக்கும். எதுக்கு நம்ம ஆசிரியர் கொண்டாட சொல்லலாம்? ஆசிரியர் நல்ல பத்தி சொல்லுவாரு. இன்றைக்கு மாணவ சொல்லுங்களா பாருங்களா இன்னைக்கு அதான் பேசணும், கஷ்டமா தான் இருக்கும் நமக்கு. சிலர்களே, இன்றைய தியானம் தான். நல்ல வார்த்தை வாழ்வை கொடுக்கும், அவனுடைய வார்த்தை வாழ்வை கொடுக்கும், புத்துயிரை கொடுக்கும். எனவே அந்த நல்ல வார்த்தைகளை கேட்போம். அவனுடைய பிள்ளைகளாக உலகிலே வாழ முயற்சி செய்வோம். இல்லை நான் தாறுமாறதான் போவேன்னா நமது விருப்பம். நாளை சந்திப்போம்.